சென்னையில் முக்கியமாக வட சென்னையில் ஒரு முக்கியமான நபர் இருக்கார். அவர் மேலே வந்து புகார் வருது அதிமுக சார்பாக. கட்சிக்கும் கொள்கைக்கும் புறம்பாக செயல்படுகிறார். உடனே அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். செய்தி வருகிறது. உடனே இதனை கேள்விப்பட்ட மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தலைவர் பார்க்க வராங்க. எதற்காக? தலைவரை பார்த்து சில விஷயங்கள் கேட்கறதுக்காக. கொந்தளிச்சு போய் வராங்க, கோபமாக வராங்க. தலைவரை பார்க்குறாங்க. தலைவரை பார்த்தவுடன் அந்த கோபம் எல்லாம் பறந்து போய் விடுகிறது. அதில் செல்வகுமார் என்ன பண்ணுறாரு? தலைவரை பார்த்து, தலைவரே, இவர் மேலே சொன்ன புகார்கள் அனைத்தும் பொய். நீங்கள் தயவு செய்து தீர விசாரிக்க வேண்டும். அவருக்கு மீண்டும் அதே பணி வழங்க வேண்டும் என்று கூற தலைவர் என்ன பண்ணுறாரு? அவரையே உற்று நோக்குகிறார். ஏன்னா அந்த செல்வகுமார் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன். அவருக்கு சந்தோஷம் வேற. அதாவது தலைவர்கிட்ட பேசும்போது தலைவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய தோளில் தட்டி ஒரு சில வார்த்தை பேசினாராம். அவர் நீரில் கரைந்த சர்க்கரை போல் கரைந்து போய்விட்டார். அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? மரியாதைக்குரிய செல்வகுமாரை பார்த்து, இங்கே பாருங்க, நான் தீர விசாரிக்கிறேன், சரியா? தப்பு இல்லைன்னா மீண்டும் அவருக்கு அதே பணி வழங்கப்படும் அப்படின்னு தோளில் தட்டி கொடுத்தாராம். இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தலைவரோட இவர் சின்னவர் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுக்க சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷமா